அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எப்படியெல்லாம் நம்மை உயர்த்துவதற்காக பயிற்சி அளிக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வருகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்விதமாய் அவர் என்னுடைய கல்லூரி தேர்விலும், பிறகு நான் பணிபுரியும் இடத்திலும், தனியார் துறையில், அரசாங்கத் துறையில் எல்லாம் எப்படி எனக்கு பயிற்சி கொடுத்து பிற்காலத்திலே ஒரு தொழிலதிபராக உயர்வதற்கு உதவினார் என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து வருகிறேன். யோசேப்பின் நிலைமையை நான் பார்க்கும்போது கர்த்தர் அவருக்கு எப்படி பயிற்சி அளித்தார், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதையெல்லாம் இந்த சில வாரங்களில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். யோசேப்பு யாக்கோபுடைய ஒரு பிரியமான குமாரனாக இருந்தான். காரணம், ரேஷலுக்கு பிறந்த முதல் குமாரன். யாக்கோபு ரேஷலை அதிகமாக அன்பு கூர்ந்தார். ஆனாலும் ரேஷல் மூலமாக அவருக்கு பிள்ளை பிறக்கவில்லை. வெகு காலம் கழித்து பிறந்த குழந்தை யோசேப்பு. அதனால் அவனிடத்தில் அவர் அதிக பிரியம் கொண்டிருந்தார். அவனுக்கு பல வர்ண உடையையும் தைத்து கொடுத்திருந்தார். இவையெல்லாம் மற்ற சகோதரர்களுக்குள்ளே பெரும் பொறாமை கொண்டு வந்தது. நாம் அப்படி செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது யோசேப்புக்கு 2 சொப்பனங்கள் வேறு வந்தது. அதையும் நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது சொப்பனத்திலே 12 அரிக்கட்டுகள் இருந்தன. அதில் அவருடைய அரிக்கட்டு மத்தியத்தில் வந்து 11 அரிக்கட்டுகளும் அந்த அரிக்கட்டை வணங்கின என்று கூறினார். அப்பொழுது சகோதரர்களுக்கு அவ்வளவு கோபம். நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குவோமா என்று கோபித்து கொண்டார்கள். அடுத்த சொப்பனத்தில் அவர் சொன்னார், 12 நட்சத்திரங்கள் இருந்தன. ஒரு நட்சத்திரம் மத்தியில் வந்தது. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் வணங்கின என்று. அதற்கு நன்றாகவே தெரிகிறது, தாயும் தகப்பனும் சேர்ந்து அவனை வணங்குவார்கள் என்று. யாக்கோபுக்கும் இது புரியவில்லை. அதட்டினார், இப்படியெல்லாம் சொல்லாதே என்று. ஆனால் அதையெல்லாம் கேட்ட யோசேப்புக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நாம் பிற்காலத்தில் அவனுக்கு நடந்த கஷ்டங்களை நினைக்கும்போது அவன் உணர்ந்திருக்கலாம், இது என்ன, எனக்கு வந்த சொப்பனங்கள் வேறு, நடப்பது வேறு என்று. போன வாரத்திலே நாம் அவன் அடிமையாக விற்கப்பட்டதை கண்டோம். இந்த வாரத்திலே அவர் எங்கு கொண்டு விற்கப்பட்டார், யார் அதை வாங்கினார், அங்கே எப்படி ஆண்டவர் அவருக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார், அந்த பயிற்சியின் மூலமாக ஆண்டவர் யோசேப்பை பிற்காலத்திலே இன்னும் பல பெரிய பொறுப்புகளை வகிக்க அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். யோசேப்பு யாக்கோபின் வீட்டிலே இருந்திருந்தால் அவனால் இத்தனை பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. அதற்காக ஆண்டவர் ஒரு திட்டமிட்டு, அது அவனுக்கு எதிராக இருந்தாலும் அதை அவனுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு போகிறார். இது அப்பொழுது யோசேப்புக்கு தெரிந்திருக்காது. நமக்கு வேதத்தை முழுவதாக படித்ததினாலே, பிற்காலத்திலே நடந்தது தெரிந்ததினாலே எப்படி கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நமக்கு என்ன எதிர்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமல் குழம்புவோம். ஆனாலும் ஆண்டவரோ சார்ந்திருக்கும்போது சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று ரோமர் 8:28 கூறினது போல கடவுள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எடுத்துக்கொண்டு போவார். நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1 முதல் 3 வாசிக்கும்போது
யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலைவர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பர் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். காரிய சித்தி, காரியத்தில் கவனமாக இருப்பது. கடவுள் நமக்கு எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை கவனமாக செய்யும்போது நம்முடைய எஜமானர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிமையாக இருப்பது ஒரு கொடுமையான ஒரு காரியம். வேலைக்கு அமர்ந்திருந்தால் கூட ஒரு ஊதியம் கிடைக்கும். அடிமையாக இருந்தால் உணவுதான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் யோசேப்பு அங்கு தங்கியிருந்தார். ஆனாலும் அவன் உண்மையும் உத்தமமாக இருந்ததினாலே அவனுடைய எஜமானனுக்கு உண்மையாக இருந்ததினாலே எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருந்ததினாலே ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாமும் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். அப்படி எப்படியாவது ஒரு தவறு செய்தால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவர்களிடம் திரும்ப வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 சொன்னது போல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல இங்கே யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்ப்பதினாலே அவனுடைய எஜமானன் அவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 5, 6, 7வது வசனங்களில் இப்படியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய எஜமானனுக்கு புரிந்துவிட்டது. யோசேப்பின் மூலமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பது புரிந்தவுடன் எல்லாவற்றையும் அவர் யோசேப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானன் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுது ஆசீர்வாதம் வருமோ அப்பொழுதே சாத்தான் நம்மை பின்தொடர்ந்து நமக்கு தீங்கு கொண்டு வரவும் முயற்சி செய்வான். கடவுளும் அதை அனுமதிப்பார். பேதுரு எல்லோரும் செதறிப்போனாலும் நான் சாவதற்கும் ரெடி என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா, கோழி 2 முறை கூவதற்குள் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் விழுந்து போகும்போது நாம் உணர்த்தப்படுகிறோம். இங்கும் சாத்தான் யோசேப்பை இந்த போத்திப்பருடைய மனைவியின் மூலமாக கெடுக்க முயலுகிறான். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாவொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அவன் இப்படி என்னுடைய எஜமானன் என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி நம்பிக்கைக்கு விரோதமாக செய்வேன்? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வேன்? அந்த உணர்வு நமக்குள் எப்போவுமே இருக்க வேண்டும்.
எப்பொழுதெல்லாம் நமக்கு சோதனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை நினைத்து கொள்ள வேண்டும். அவருக்கு விரோதமாக நாம் எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளோடு சகனிக்க அவன் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஒரு வேலை செய்வதற்கு வீட்டுக்கு போனான். வீட்டில் மனிதர் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து என்னோடு சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறது அவன் கேட்டு வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டுவிட்டு ஓடிப்போனான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் எம்மிடத்தில் கொண்டு வந்த இந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யோசேப்பின் இடத்தில் இருந்திருந்தால் குழம்பி போயிருப்போம், வருத்தப்பட்டிருப்போம், கலங்கி போயிருப்போம். நான் உண்மை உத்தமாக இருக்க நினைக்கும் இந்த நேரத்திலே இந்த ஸ்திரியானவள் ஒரு அபாண்டமான பழியை என் மேல் சுமத்தி இருக்கிறாள். அப்படி இருந்தும் என் ஆண்டவன் அதை தீர விசாரியாமல் அப்படி செய்துவிட்டாரே என்றெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் பெரிய திட்டம். அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அதே போல் நமக்கும் பல பயிற்சிகளை அளிப்பார். இன்னும் இதர பகுதிகளை பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபில் நரேந்திரநாத் என்கிற பகுதியிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் பார்க்கலாம். மறுபடியும் நாம் அடுத்த வாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.